வேதனையுமாய் உபாதையுமாய் இருக்குது. இதிலிருந்து நம்ம கனவு கண்டு மீள முடியுமா? எந்த சக்தியை வச்சு நம்ம இதிலிருந்து காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலை உனக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே தெய்வம்னு இருந்தால் நம்மளை காப்பாற்றிடும். நாம் சில நம்பிக்கைகளில் வீணாயிடக்கூடாது, ஆனால் இன்னும் நமக்கு ஒரு உறுதியான முடிவு கிடைக்கல அப்படிங்கிற வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. நீ மட்டும்தான், நீங்கள்லாம் இருந்த கற்பகம் அருளாமல் நற்பலன் தான் வருமாம். ஒரு இடத்தை விற்றுத்தான் கடன் அடையணுங்கிற ஒரு நிலைமை நிச்சயமாக இருக்குது. அதுக்கு வேண்டிய வழிகளை பண்ணித்தாரேன், கடன் வந்து உன்னை மீட்டித்தாரேன், வெற்றி அடைவாய். வேறு என்ன வேணும்? இந்த பிஸ்னஸ் தான் பார்க்கணும். 90 நாள் பொறுமையாக இருக்கணும், ஆத்திரப்பட்டவே கூடாது. அவங்கள அடக்கியாச்சு. பக்கத்தில் வரலாம், பக்கத்தில் வரலாம். இந்தாப்பா, இதயத்தை பற்றி கவலைப்படாத, ஆத்மா கட்டியாக இருக்குது, உன் மாங்கல்யம் பலமாக இருக்குது. நல்லா இரு மகளே, போய்ட்டு வாங்க. அடுத்து பேசுவோம். உத்தரவு அங்கேருந்து வரட்டும், பிறக்கட்டும். கர்மதாமிக்கு நான் கூப்பிடாமலே நீங்களாக வந்துட்டா கொண்டாங்க, வாங்கங்க, பக்கத்தில் வாங்க. 1 2 4 5 எஸ் கரெக்ட். எல்லாம் பயன்படுத்திக்காங்க, வெற்றியாக நடக்கும், எல்லாம் ஐஸ்வர்யமாக இருக்கும். இப்போ முடியவே முடியாது. போய்ட்டு வாங்க. நீ நினச்சி நடக்குமா? கர்மதாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வாங்க. அஸ்வத்தாமா அஸ்வத்தாமா அஸ்வத்தாமா. என்ன பிள்ளை பேர்? ஐயா பையன் பேர் என்ன பேர்? பக்கத்தில் வாங்க. அஸ்வத்தாமன் அப்படின்னு ஒரு பேரை வச்சேன் நான். இப்போ சொன்னேன் அஸ்வத்தாமா அஸ்வத்தாமான்னு பாட்டு பாடினோம்லா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? துரோணாச்சாரியாருடைய பையன் பேர் என்ன பேர்? அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் சிறந்த ஒரு சக்தியும் வில் யுத்தத்தில் நிறைந்தவனும் வீரம் தெரிந்தவனும் ஆவான். ஆனாலும் தக்க நேரத்தில் தன்னுடைய குடும்பத்துக்கு உதவ முடியாத ஒரு நிலைகளை அவன் அடைந்து விட்டான். அதை மாதிரி உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தில் குறுகிய சில காலங்களில் பெற்றோர்களுக்கு பெருங்கடமையை செய்ய முடியாமல் தன்னிச்சையாக வாழணுங்கிற ஒரு நிலைமையில் போய் இப்போ லாக் ஆகிட்டான். உண்மையா இல்லையா? அவனை எப்படியாவது உயர்த்தி வாழவும் வைக்கணும், நம்மளோட இணைக்கவும் செய்ய வேண்டும் என்று உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. ஒரு காலத்தில் நான் புராணத்தையும் சொற்பொழிவுகளையும் நிறைய பேசுவேன். அப்பொழுது சில பேர்கள் சொல்லுவாங்க, இவன் என்னையா கேட்டு போய மாதிரி புராணம் பேசிக்கிட்டு அலைதான் அப்படின்னு சொன்னாங்க என்னைய. ஆனால் அன்று பேசிய புராணங்களும் அன்று நான் படித்த வித்தகங்களும் இன்று இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவன் என்னை பக்குவப்படுத்தி வச்சுருக்கான். அதனால் படித்த புராணமும் இலக்கியமும் ஒரு பொழுதும் இந்த உலகத்தில் வீணாகாது. கற்பது பெரிதில்லை மகனே, படிப்பது பெரிதில்லை, கற்றபடி நிற்பதே நன்று. படித்ததை மாதிரி ஒழுகுதலும் அதை பிறருக்கு பயன்படுத்துவதும் தான் கல்வியின் பெருமை. உண்மையா இல்லையா? வேறு என்ன வேணும் உனக்கு? உடல்நிலைகளில் எந்த பாதிப்பும் இல்லை. உள்ளுக்கு பார்த்தேன், இதோ இந்த இடத்தை பார்த்துக்கொள். அங்கே ஒரு வலியும் அதுலேருந்து கீழே வர வலி வேதனை இருக்குது. உள்ளுக்கு குடலில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னு நீ கற்பனை பண்ணுற. அப்படி ஒன்றும் இல்லைடா, தேவையில்லாமல் ஏண்டா முன்ற இந்த அப்படி நல்லா செல்வம் கிடைக்கும், ஒற்றுமை திகழும், ஆயுள் நீடிக்கும், ஆனந்தம் அடைவாய். வயிறார சாப்பிட்டுட்டு போக செல்ல மகனே. சரி, கர்மதாமிக்கு வாப்பா, கால் வந்துட்டு வா. முத்துமணி மாலை என்ன வேணும்ப்பா? என்ன தொழில்? என்ன தொழில்? சரி, அங்கே என்ன வேலை? சரி, கண்ணை மூடு. ஆணி முத்து வாங்கி வந்து தம்பி, இப்பொழுது 3.25 ஆண்டுகளாக நீ பார்க்குற தொழிலில் உனக்கு வந்து ஈடுபாடுகள் குறைவு, நிறைய பணங்கள் லாஸ். உனக்கு அங்கிருந்து பணம் வர வேண்டியது கூட வராமல் நிற்கிறது. மீண்டும் போய் தொடங்குவதற்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இப்பொழுது வேதனையில் வாடுகிறாய். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ப. அதுக்கு முன்ஜென்ம பாவமும் கிரகங்களும் காரணம்.
அற்புதமான முத்துக்களை 58 வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடு, மாலையாக கோர்த்து உனக்கு தாரேன், வாழ்நாள் முழுக்க பயன்படுத்து, நவரத்தினங்களும் உன்னை சேரும், தொழிலும் பெருக்கும். எப்போ வாங்கிட்டு வர? வெங்கடேசன் நம்பர் கொடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் என்னை வெயிட் பண்ணி அந்த ஆளையும் வர வைக்கிறேன், அவர்கிட்ட நேராக பேசி உனக்கு சரியாக்குறேன். நல்லா இருக்கு. இந்தா கோடி கோடியாக சம்பாத்தியம் இருக்குது. போ புண்ணியமடை வாயப்பா, 2 இடம் அங்கே ரெடியாக இருக்குது. அசத்துவண்டா. ஓ கர்பதாமிக்கு 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 மூல முதல் பொருளாகிய விநாயகப் பெருமான் வருகிறாரே. உன் வீட்டு பக்கம் பிள்ளையார் இருக்காரா? வா, கால் வந்துட்டு வா. மூல முதல் பொருளே. அண்ணா வணக்கண்ணே. எந்த ஊர் உங்கள்கிட்ட எவன் கேட்டான்? பெண்ணீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன, காவி அணிந்ததென்ன, தொழிலாலும் பணத்தாலும் நஷ்டமடைந்து வேதனைப்பட்டு வந்திருக்கிறப்பா. உண்மையா? அடுத்து மீள்வதற்கு வழி என்னன்னு தெரியலையே கருப்பசாமி. இந்த லாக்கிலேருந்து என்னை எப்படி வெளியே எடுக்க போகிறீங்களோ எனக்கு தெரியலையே. நானும் விரதமாக பிரார்த்தனையாக பண்ணி பார்க்கேன், கனவு வருது, ஆனால் நிலைக்க மாட்டுக்குன்னு சொல்கிறேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. அத்திப்பழம் எங்கடா இருக்குது? ஏன்னா அத்திப்பழம் எங்கே இருக்குது? வேற என்னப்பா வேணும் உனக்கு? மனதை அடக்கி விட்டால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். எதுக்கும் ஆவேசத்துக்கும் கோபத்துக்கும் இடம் கொடுத்தா கொடுமை வளரத்தான் செய்யும். சற்று கண்ணை மூடிக்கிட்டு என் மேலே பாரத்தை போட்டுட்டு பொறுமையாக இரு, எல்லாரையும் குளிர வச்சு தரேன். உன் குடும்பம் பிரியக்கூடிய நிலைமையில் இல்லை. நீ எதுவும் கற்பனை பண்ணாத மகனே, உன்னை நல்லா வாழ வைக்கிற நேரம் இது. சந்தோஷமாக இருப்பா. சபாஷ், உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உலகத்தில் நீதியெல்லாம் அழிஞ்சு ரொம்ப நாளாக ஆச்சுன்னு உன் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீதியெல்லாம் அழிஞ்சு ரொம்ப நாளாச்சு. எங்கே பார்த்தாலும் பொய்யும் புரட்டும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் யார் வேலி பயிரை மேய்வது போல பல தவறு பூலோகத்தில் நடக்குது. இதில் உங்ககிட்ட நீதி இல்லாமல் பணத்தை பிடுங்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த திட்டத்தை முறியடித்து நியாயமான வழியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து உன்னை வெளியெடுத்தா போதும்லா. கால் வந்துட்டுவான், பிடிச்சிரும். ஓடு. ரெண்டு இடத்துல உனக்கு நல்ல பெண் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த 2 ஜாதகமுமே நல்லா இருக்கும். என்கிட்ட வந்து கொடுத்து நீ எது வேணும்னு சொல்லி நான் முடிச்சு தந்துடுறேன். எல்லாம் வெற்றியாக நடக்கும், உன் பணமும் கிடைக்கும். நல்லா இருக்கும் மகனே. ஐத்துறை மாதிரி சாப்பிட்டு போடா தம்பி. கால் வந்துட்டு வரலாம். திருமணம் சம்மந்தமாக கேட்டு வந்த மகன். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? இதில் வந்து நடி நடம். என்னம்மா பிள்ளை, என்ன செய்யணும்? ஓகே, தங்கமான கேள்விம்மா. இன்னொருத்தர கால் வந்துட்டு வாடா தம்பி. வலிக்கு என்னப்பா? இடையில டாக்டர்கிட்ட யாரையும் போய் பார்த்தியா? என்ன தெரியும்? இந்த பக்கத்துலையா? சரி, கால் வந்துட்டு வா. வா. கிரியாட்டின்லாம் செக் பண்ணியாடா? எத்தனை % இருக்கு? 34 இருக்கலாமா? அப்படி பின்ன என்ன பேசுத? தப்பு ஓ மேலே தானடா. கால் வந்துட்டு வா. என்னமெல்லாம் குடிப்ப? இப்போ எதுவும் குடிக்கல, முன்னால் எல்லாம் குடிச்செல்லாம். கால் வந்துட்டு வா. பார்த்தியா, ஒழுங்காக இருக்குப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும்டா. சொல்லு, உண்மையா இல்லையாப்பா? உன்னை பார்த்தேன், லிவர் வந்து இயங்கும்னு உத்தரவாயிடுது. அதில் வந்து கொஞ்சம் ரத்த ஓட்டத்தினுடைய பிளாக் இருக்குது, புரியுதா? அது வந்து சீராயிரும், ஆபத்து வராது. நீ தைரியமாக இருக்கலாம். உனக்கு இப்பிறவியில் மனக்கூற வாழ்வு உண்டு, அது நிம்மதியாகவும் நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேறு என்ன வேணும் உனக்கு? கொண்டு வந்து சேர்த்துருவோம். தைரியமாக இரு, தைரியமாக இருடா. கொண்டு வந்து சேர்க்குறேன். முடித்த கல்யாணம் வெற்றியை கொடுக்கு. சந்தோஷமாக இரு. இந்த நல்லா இருக்கும். புரிந்தே பேசுங்க, புரிந்தே நடந்துக்காங்க, அதுவே நல்லது. புரியுதா?
புரிந்தே பேசணும், புரிந்தே நடக்கணும், ஆழ்ந்து சிந்திக்கணும். சும்மா லேசாக காதில் கேட்டுக்கிட்டு நடக்கக்கூடாது. புரியுதா? லேசாக காதில் கேட்டுக்கிட்டு நடக்கூடாது. சொன்னது என்ன, இது நமக்கு பொருந்துமா, சரியா தவறானு உணர்ந்து பார்க்கறதுக்கு மனிதன் கடமைப்பட்டுருக்கான். எல்லாருமே அதை புரிஞ்சு நடங்க. சரியா? வா மகளே, கால் பண்ணிட்டு வா. உணர்த்த நம்ம கடமைப்பட்டிருக்கோம்ல, உண்மையா இல்லையா? உனக்கு என்னடா வேணும் தம்பி? கல்யாணம்? அதான் திருமணத்தை பற்றி பிரச்சனை உள்ளவன் நீ. என்னைக்கு ஒருத்தி அதிகம் அலங்காரம் பண்ணுறாளோ அவளை அளவோடு வச்சுக்கணும். புரியுதா? இயற்கைக்கு மாறாக ரொம்ப அலங்காரம் பண்ண விடக்கூடாடா. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேக்க, அவனுக்கு புரியலை. அவனுக்கு புரியுதா? புரிஞ்சுக்கா, வச்சுக்கா. கால். நீ யாரியா? என்ன வேணும் உங்களுக்கு? கொட்டை பிள்ளையா? உண்மையா? கொண்டு வந்து சேர்க்கறது நியாயமா? அவள் புருஷன் வேண்டாமோ? உன் முண்டாட்டியை பிரித்து உன் மாமியா வீட்டுக்கு அனுப்பட்டுமா? சொல்லு, அனுப்பட்டுமா? அவங்க ஆத்தா வந்து என்கிட்ட கேட்கா, என் பிள்ளைய வாழறதுக்கு தகுதி இல்லாதவனா இருக்கான்னு கேட்டா நீ ஒத்துக்கிடுவியா? அப்புறம் உங்கள் ஆத்தா கேட்குறா, நீ பதில் சொல்லு. என்ன செய்யணும்? அதுக்காக அவளை அங்கேருந்து பிரிச்சிடணும். அது முதல்ல கேள்வி அப்படி கேட்கறதா? எப்பயே உள்ள என்கிட்டே உருட்டு பெருட்டு பண்ணுதியா நீ? கால் வந்துட்டு வா. உங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக வைக்கணும்னு சொல்லு. புண்ணியமான கேள்வி. உண்மையா இல்லையாப்பா? நீதியான கேள்வி. பக்கத்தில் வாங்க. உண்மையை உடைச்சிருவோம். சில காலங்களுக்கு முன்னால் உன் பிள்ளை உயிருக்கே ஆபத்து வருங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதை கண்ணீரின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் தெரிந்து நல்ல இடத்துல போய் நம்ம பிள்ளை சேரலை அப்படிங்கிற வேதனை அவன் உள்ளத்தில். அவன் கூட வாழ்ந்தான்னா இப்படி வாழாமல் இருந்தா என்ன? அதனால் நம்ம பிள்ளையை கூப்பிட்டு வேறு வாழ்க்கையை அமைத்தினாலும் நம்ம நிம்மதியாக இருந்து கொடுவோமே அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த கேள்வியை விட்டுருக்க நீ. ஆனால் அவன் திருந்துவானான்னு கேட்டேன். திருந்துவான்னு உத்தரவு இருக்குது. என்னடா செய்யணும்? திருத்தி வாழ வைக்கணுமா, கொண்டு வரணுமா? அப்படி சொல்லி ஏன் பிள்ளை கால் வந்துட்டு வாடா. வெற்றி மாலை கொடுப்பா. வெற்றி மாலை. இந்தா, உன் சகோதரிக்கு நல்ல வாழ்வு கிடைச்சாச்சு. திருந்தி வருவான், வெற்றியும் அடைவாய். உனக்கும் தொழில் உயரும், செல்வங்கள் பெருகும், கடன்கள் தீரும், ஆனந்தமாக இருப்பாயப்பா. அந்த பணம் வந்துடும்டா. வேலை கிடைக்காது, பணம் தான் வரும். வேறு வேலையை ஓகே பண்ணுவோம். போ, நல்லா இருடா, சாப்பிட்டு போ. என் செல்ல கால் வந்துட்டு வா. முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளை இவன் சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் இல்லை. பாட்டு கேட்டிருக்கிய? சிவாஜி சார் நடித்த படம். கேஆர் விஜயாவும் சிவாஜி சாரும் மேக்கப் இல்லாமல் போட்ட படம். படம் பேர் என்ன படம்? நெஞ்சிருக்கும் வரைக்கும். படம் பேர் நெஞ்சிருக்கும் வரை. பார்த்தியா? இப்போவும் உன் நெஞ்சில் நினைவு ரொம்ப இருக்குமே. கால் வந்துட்டு. நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர். பக்கத்தில் இப்போ அவன் மனத்தை பார்த்தேன். அவன் வாழ்க்கையை ஒன்றும் பிரிக்கிறதுக்கெல்லாம் அவன் ஒன்றும் தயாரில்லை. ஆனால் மன குழப்பம் அடைந்து இருக்கிறாள். என்ன செய்யணும்? இப்போ கொண்டு வந்து சேர்க்கவா? அவங்க வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நீ பேசுறீங்க? என்ன சொன்னாங்க? போயிட்டு அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டு வர மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அவங்க அப்பா வந்து வாடா போடாங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. நம்ம போய் கேட்டால் அவங்க அப்பா அம்மாவை கேட்கணுங்கிறாங்க. அவங்க தான் இப்போ வேண்டாங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ பொறுமையாயிரு. உன் மனைவியை கொண்டு நான் சேர்க்குறேன். நீ மட்டும் மனத்தை கலைக்காமல் உறுதியாக இருந்துக்கிடுவியா? கொண்டு வந்து நான் சேர்க்குறேன்.
கால் வந்துட்டு வா போ. கண்ணை மூடு கொஞ்ச நேரம். என்னைய மட்டும் என்னென்ன கருப்பு சாமி. இந்தா அவளை அசச்சாச்சு, உன்னிடம் பேசுவாள். சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், கொண்டு வந்து சேர்க்கிறேன். பொறுமையாக இருக்கணும்டா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு அரோகரா 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 அரோகரா. தேனி எல்லை தேனி சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. அண்ணன் பெரிய அண்ணன் வாங்க, காலில் விழுந்துட்டு வாங்கண்ணே. தேனியாப்பா? எந்த தேனி? கால் வந்துட்டு வரலாம். என்ன வேணும்ப்பா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, விவசாயத்தில் எந்த தீவினைகளும் கிடையாது. இப்பொழுதுக்கு நேரங்கள் சரியில்லாமல் இருக்குது. இந்த விவசாயம் இப்போ போடுறது நல்லாயிரும். உன் மனைவிக்கு செய்வன வைவன வைக்கலை, யாரும் வைக்கலை. இயற்கையான கோளாறு, அந்த வலி வேதனை இல்லாமல் காப்பாற்றி தரேன். நல்லா புரிஞ்சுக்கணும். புரட்டாசி மாதத்துக்கு பிறகு வீடு சம்பந்தமான கேள்விக்கு பதில் கிடைக்கும். அதுவரை எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். ஒன்று சேர்ந்து மச்சனை முடிச்சுன்னு குடிக்காங்க, கெட்டிக்காரங்களாக இருக்காங்களே, மாற்றிடுவோம். வெற்றி உண்டு. விளையாட்டு இல்லை, உண்மை. காப்பாற்றித்தரேன். இந்த படத்தை உன் கையால் அந்த சாதத்தில் வை. தேனி பண்ணைபுரம் எல்லை அங்கே தான். பண்ணைபுரம். யார் அது? தங்கச்சியா? நீங்கள் தங்கச்சியா தானே? உட்காரலாம். யார் படிக்கா, யார் படிக்கலை? என்ன வேணுப்போ? பக்கத்தில் வா. 1 2 3 4 5 6 7 8 9 ரெண்டாவது பிள்ளையா இருக்குது. நான் மார்க்கில் ரெண்டாவது பிள்ளையா இருக்குங்க. இவா பிள்ளையில் முத பிள்ளைங்காயா? ஐயா ஒன்றும் புரியல. பக்கத்துலமா கண்ணை முடிக்காக்கா கொஞ்சம் கொண்டா, உன் கையை கொண்டா. அந்த பிள்ளை நீட்ஸில் தேர்வில் வெற்றியாகுவாள், அரசு உத்தியோகத்துக்கு செல்வாள். கால் வந்துட்டு வா. வெற்றியாக நடந்துடும். உன் ஊரே இந்த கருப்பசாமியை புகழும். அப்படி வாழ வைக்கிறேன் பாரு உன் பிள்ளைய. கருப்பசாமிக்கு செய்யணுமா வேண்டாமாப்பா? உன் ஊரில் ஒரு நதி ஓடுற இடத்துல ஒரு தெய்வம் இருக்கு. மெயின் ரோட்டுக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு 6 ஓடை ஓடுது. அது பக்கத்தில் ஒரு சிறிய அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு தீபம் போட்டுக்கா. உன் பூமி பிரச்சனையை நான் தீர்த்து தரேன். 3 மாத காலம் அவகாசத்தில் வெற்றியாகும். சின்ன மருமகன் சின்ன மருமகளும் மகன் இங்கே வர வைக்கணும். அவங்க வேண்டாத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வர வைக்கணும்னுக்கு நீ பக்குவப்படுத்தி தரேன். போ, நல்லா இந்தா மகளே, செல்வமாயிரு, வஞ்சமில்லாத நெஞ்சமே உன்னில் குடியிருப்பேன் நான். ஆனந்தம் அடைவாய். வாடா தம்பி, காலில் வந்துட்டு வா. என்ன விஷயம்? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? வா. நின்றுக்க. என்ன பிள்ளை? அங்கே தள்ளி நின்று அப்படி நின்றுக்காங்க. இந்த ஃபோனில் நிறைய விளையாடுதியோ? என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லையா? கால் வந்துட்டு வா. சாதகம் பார்த்த இடத்துல என்ன சொன்னாங்க? 3 வருஷத்துக்கு சொன்னாங்களா? அவங்க சனி பகவானை மட்டும் வச்சு சொல்லிட்டாங்க. 2.25 ஆண்டுகள், இன்னொரு 3 மாதம் போனால் எவ்வளோ ஆகும்? 3 வருஷ கணக்கு சரியாக வரும்.
ஆனால் அந்த பெயர்ச்சிக்கு பிறகு உன் கடன் தீரும். வீட்டில் ஒருத்தருக்கு உடலில் நோய் இருக்கும், அதுவும் தீர்ந்து வெற்றியாகி நடக்கும். வேறு என்ன வேணும்? இந்தா நிறைய பணம் கிடைக்கும், அதிர்ஷ்ட சீட்டுகள் கேரளத்தில் கிடைக்கும், வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு கால் வந்துட்டாப்பா. புண்ணாக்கு செக்கு கிடைக்காது, எங்கே இருக்குது? என்ன வாங்க உட்காருங்க. எந்த ஊர்? தேனியில் ஆண்டிப்பட்டி பக்கம். 1 2 3 4 5 6 விலங்காட்டுகள்லாம் தாண்டி போன ஒரு பழைய மரம், பழைய காலத்து வீடு, பழுதடைஞ்ச ஒரு வீடு கிடக்கு. பழைய காலத்தில் செக்கு அங்கே எங்கேயும் போட்டிருந்தாங்களோ, இந்த எண்ணெய் ஆட்டுற செக்கு கிடக்காங்க. யாருக்கு அது? உங்கள் ஊர் எல்லு அங்கே ஊருக்குள்ளே இருக்குது. என் குதிரை போகும்பொழுது பார்த்துச்சா தான் கேட்குறேன். கால் வந்துட்டு வா. புண்ணாக் 2 புண்ணாக். ஏய் சொல்லாத, ஏய் சொல்லாத. முன்னூறுல சாமி ஆடினாங்களா யாராவது? அந்த பாரம்பரியத்தில் கருப்பசாமி உண்டுடா. உன் வீட்டில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் 2 தலைமுறைகளுக்கு முன்னால் ஆடினவங்க உண்டு. இப்போ அந்த தலைமுறையில் அருள் எடுக்கலை. ஆனால் ஒரு ஒன்று வீட்டு சொக்காரன் கையில் அந்த சாமி இருக்கும். புரியுதா? கருப்பசாமி தான் உனக்கு குலதெய்வம். உன் மகன் பேர் என்ன? அவனுக்கு இப்போ 1 வருஷமாக மன வருத்தங்களும் குழப்பமும் நடக்கும். அவனுக்கு நிலையான வேலையும் வாய்ப்பையும் உருவாக்கி தரேன். வேறு என்ன வேணும்? அவனுடைய உடலில் எல்லாருக்கும் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்போம். கவலைப்படாத. அவன்தான் அதுக்கு காரணம், ஊரார் காரணம் இல்லை. வெற்றியாக்கி தரேன். கால் விட்டு கர்மசாமிக்கு பெற்றவங்களுடைய குணத்தையும் நலத்தையும் அறியாதவங்க பிள்ளைகளே கிடையாது. ஒரு பையன் ஊமக்கல்லனாக இருப்பான், ஒரு பையன் வேண்டாத்தனமாக பேசுவான். ஊமத்தனமாக இருக்கிற பையன் லவ் பண்ணுதான், வேண்டாத்தனம் இருக்கிற பையன் பணக்கல்லனாக இருக்கான். உண்மையா? என்ன செலவழிக்கான், என்ன செய்தான், எப்படித்தான் இவனுக்கு வருதுன்னு தெரியலையேன்னு நீ கிடந்து முண்டிக்கிட்டு வர உனக்கு விட கிடைக்கல. கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னால் வாங்கன்னு புறப்பட்டுருவான். ஆனால் போகிற நேரம் பிள்ளைய காணாது, நீங்கள் தான் போவீங்க கோயிலுக்கு. அவனை வெற்றியாக்கி தரேன். ஒருத்தனுக்கு பொம்பளை பிள்ளையால் பிரச்சனை வரும்டா, அதை திருத்திடுவோம். காப்பாற்றி தரேன். உன் கடனையும் நீக்கி தரேன். உன் வீட்டு பக்கத்தில் என் தங்கை மாகாளி இருக்காளா? கால் வந்துட்டு வா. இந்தா மகனே வா. ஒன்றை ஒருத்தன் ஏமாற்றுவான்டா. ஆமாம், அந்த ஏமாற்றத்தில் பணத்தை இழந்துடாத. மனவேதனை இல்லாமல் காப்பாற்றுறேன். உன் கடனை சேர்த்து தரேன். இந்த பணத்தை வச்சுக்காடா, பணம் வந்துக்கிட்டே இருக்கும், நிம்மதியாக இருக்கும். கர்மசாமிக்கு திண்டுக்கல் எல்லை சித்தையங்கோட்டை. சித்தையங்கோட்டையில் வருகவே வருகவே இறைவா எந்தன் தலைவா. வரலாம்ப்பா. என்ன தொழில் பார்க்க? சரி, நீ என்ன தொழில் பார்க்க? அப்படியா? உனக்கு ஒரு ஆஃபீஸ் தனியாக போட்டு தரலாம்னு நினச்சேன். நீ எழுத ஆரம்பிச்சிருவியா? ஏன் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்க போகிறீங்களா? கொஞ்ச நாளாக கதவு பூட்டியே கிடக்கிறது மாதிரி நிலைமை இருந்துச்சு. இப்போ நான் திறந்து விட்டுட்டேன், சட்டரை மேத்தியாச்சு. அதனால் உங்கள் தொழில் ஓங்கியாச்சு. இனி ஒரு கிராமத்தில் ஒரு ரைட்டர் தேவைப்படுதுடா. அதையும் பார்த்து சரி பண்ணி உங்களுக்கு தொழிலை நல்லாக்கி தந்தால் போதுமில்ல. காலில் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு அவனுக்கு எழுத தெரியும், உனக்கு தெரியுமா? படிக்க தெரியும், சொல்ல வேண்டியதானே. அப்படி வரலாம்ப்பா. ஏட்டு கணக்கை எழுதி எழுதி மாற்றி வச்சாரு. சரி, வேற என்னப்பா வேணும்? கோயில் நிர்வாகம் நம்ம தான் இப்போ பார்க்குறோம் ஊரில். ஆமாம், கோயில் கட்டுறதுக்கு
தம்பி 3 மாதத்துக்கு பிறகு கோயிலை கட்டுவோம். உன் பேரில் ஒரு 2 இடம் முடிய போகுது. எப்படின்னு உனக்கே தெரியாது. அதுதான்டா கருப்புசாமி. பக்கத்தில் வா. அந்த 2 சொத்தும் உனக்கு ஓங்காரமாக நடக்கும். வெற்றியாக்கி தரேன். 90 நாட்களுக்கு பிறகு கோயில் வேலையை ஆரம்பித்து உனக்கு புகழ் வாங்கி தரேன். அந்த கோயிலில் நானும் வந்து இருப்பேன். வெற்றி அடைவேன். கருப்பசாமிக்கு 1 2 3 4 அப்படியா? பிள்ளைகளுடைய கல்வியை பற்றி கேட்க வந்தது யாரு? பரவாயில்ல, நின்றுக்கிட்டே கும்பிடுக்கா. ஏன் கவலைப்படுறப்போ? இது ஏ தம்பி, நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன? என்ன தொழில் பார்க்கடா? ஒழுங்கா பூசுத்தியா? பூசுத்த இடத்துல இடைவெளி விடுத? அது புரியாது. வரலாம் அண்ணே, வாங்க அண்ணே. முருகா, முருகா வரலாம். என்ன வேணும்? நீ நின்றுக்கா. குழந்தைக்கு 6-7 வருஷம் ஆச்சு. குழந்தைக்கு 6-7 வருஷம் ஆச்சு. கல்யாணம் இது மட்டும் நீ மட்டும் கால் வந்துட்டு வாட்டி நெல்லுக்கா. அண்ணாச்சி உட்காருங்க. அண்ணாச்சி என்னாச்சு? இடுப்பு வலிக்கா? உட்காந்து சீக்கிரம் சொல்லிட்டா போயிடலாம். நினைப்பீங்களப்போ சரி இருக்கு. வரலாம். வாப்பா வா. உன் குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன். உன் கையை பிடிச்சோன்னே நான் ஆடுனேனே, அதுக்கு என்னென்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. உன் குடும்பத்துக்குள்ளே முன்னோர்களுடைய ஆத்மா ஒன்று உன் வீட்டுக்குள்ளே இருக்கு. புரியுதா? அந்த ஆத்மா சாந்தப்படவில்லை. உன் பிள்ளையுடைய மேனியை அடிக்கடி தொட்டு தொட்டு வருது. அதனால் அந்த ஜனனத்தில் ஒரு சின்ன தடை. அதை நீக்கி ஒரு குழந்தை வரம் கொடுக்குறேன். அங்கே பிறக்கிறவன் கருப்பசாமியுடைய சக்தி உடையவனாக பிறப்பான். கருப்பண்ணன்னு பேர் வை. கால் வந்துட்டு வா. அது சரியாக்குவோம்க்கா. அடுத்த உத்தரவில் பார்ப்போம். வரலாம். கருப்பசாமிக்கு இந்தாங்க, வெற்றி உண்டு. வரலாம். இந்தாங்கப்பா, சக்தி கிடச்சாச்சு, புண்ணியம் கிடச்சாச்சு. கருப்பசாமி சரி, இந்த பணம் நல்லா சாப்பிட்டு போங்க. வீடு டாக்குமெண்ட் சம்மந்தமாக யாரோ வருத்தப்படுறாங்களே, என்னதுயா? வீட்டு பத்திரம் சொந்தமாக யாராவது வச்சிருக்கா? அது குழப்பம் என்னப்பா? அது என்ன பத்திரம்? எங்கே இருக்கு? அடமாத்திரம். கால் வந்துட்டு வரலாம். ஒரு முறை ஏற்றமாக வருமானம் தான், ஒரு முறை இறக்கமாக இருக்குது. உடல்நிலைகள் சம்மந்தமாக மனக்குழப்பம் இருக்குது. என்னப்பா? அதனால் ஒரு இடத்தை பற்றி மட்டும் நம்ம சந்தேகப்படாமல் அதில் எதுவும் தீவினைகள் இருக்குமோங்கிற ஒரு சில குழப்பம் உள்ளத்தில் ஓடுது. அப்படி செய்வினைகள் நடக்கலை. வீணாக குழப்பம் பண்ண வேண்டாம். உன் கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? வீட்டுக்குள்ளே இவனுக்கு நம்ம ஒரு பொய் சொன்னோம்னா இவன்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா வாங்கிக்கிடுவோமா? பாவம் நமக்கு பிடிக்கும். வாங்கிக்கிடுவோமா? ஐயா, வீட்டுக்குள்ளே ஒரு பொருளும் இல்லை, மண்ணும் இல்லை, மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, புதையல் இருக்குன்னு உனக்கு புத்தி கட்டவன் பேசினால நீ கண்கலங்கி கனவு கண்டால இதப்பா. அது பொய்ன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ செஞ்சால் ஏமாந்து போயிடுவப்பா. கால் வந்துட்டு வா. பாட்டா சொல்லியாச்சு. உள்ள ஒன்றும் இல்லை. அதுக்கு நான் என்னடா செய்ய முடியும்?
எந்த வழியிலையோ மாய மந்திரம் இல்லாமல் உனக்கு கடனை தீர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன். பணம் தான் போச்சு, புதையல் எடுத்தாங்களா? பொய் தானே. என்னடா பிள்ளை நீ கருப்பசாமியாவது எடுத்து தட்டணும்னு நினச்சி வந்திருக்க, மண்ணை தோண்டி வேணும் வீணா பொண்ணு எடுக்க முடியுமா? சத்தியமாக இல்லைடா. போயிட்டு வா போ.